Monica Productions சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கிய நிலையில் மக்கள் அதிருப்தியுடன் தண்ணீரில் மலர் தூவி குளித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் டி குமாரபுரம் கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த சாலை தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது. சமீபத்திய மழையால் சாலை முழுவதும் குளம் போல் தண்ணீர் தேங்கி இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. 108 ஆம்புலன்ஸ் உட்பட அவசர வாகனங்கள் கூட கிராமத்திற்குள் செல்ல முடியாத சூழல் நீடிக்கிறது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை எதிர்த்து கிராம மக்கள் தண்ணீரில் மலர் தூவி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உடனடி சாலை சீரமைப்பு செய்யாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதாக எச்சரித்து உள்ளனர். பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு உள்ள பிள்ளைகள் வண்டி எந்த வண்டி வாகனங்கள் பள்ளிகளுக்கு செல்லணும்னா ரொம்ப பள்ளம் மேடாக இருக்கிறதுனால 10-15 வருஷம் ஆச்சு ரோடு போட்டு. இது இந்த மாதிரி சாலைகள் தண்ணி கட்டி இது பண்ணி இதாக இருக்குது, ரொம்ப மோச நிலை இருக்குது. ஆம்புலன்ஸு திடீர்னு ஆம்புலன்ஸ் ஃபோன் அடித்தா கூட வர முடியும், வண்டி வர மாட்டேங்குது. 500 தலைக்கட்டு உள்ள ஊரில் இப்படி ரோடு மோசமாக ரொம்ப மோசமாக புகார்கள்லாம் கொடுத்தாச்சு சார். புகார் கொடுத்துமே இன்னும் யாருமே சட்ட ரீதியாக ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை, எடுக்கவும் இல்லை. நாங்களே எல்லாம் ஒவ்வொரு ஆளுகளையும் அதிகாரிகள் தான் பார்த்துட்டு போகிறாங்க, யாருமே போட மாட்டேங்கிறாங்க. இப்படி தண்ணி கிடந்தால் எந்த இது பண்ண முடியும்? ஆடு மாடு கூட உள்ள வழியில் வர முடியல. இந்த நிலைமையில் இருக்குது ரோடு. ரொம்ப அதிகாரம் அரசாங்கம் என்னதான் பண்ணுதுன்னே தெரியல, தூங்கி கொண்டு இருக்குதா என்னன்னு தெரியல. இப்படி தண்ணி காடா இருக்கு, பூச்சி வட்ட பாம்பு வந்தாலும் மிதிச்சு சின்ன பிள்ளைய போறாப்புல இருக்கு. பள்ளிக்கிறதுக்கு போக சின்ன பிள்ளைய அழுகுதுங்க. இந்த தண்ணியில நாங்க எப்படி போவோம்னு எங்களுக்கு இந்த ரோட நல்லபடியா வசதியா பண்ணி கொடுத்தா தான் நாங்க நடக்க முடியும், பெருநாளைக்கு பள்ளிக்கூடம் போக முடியும். 15-12 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப மோசமான நிலைமையில இந்த ரோடு இருக்கு. 30 வருஷம் ஆச்சு நான் பிறந்ததுலேருந்தே இந்த ரோடு போடலை. அதுக்கு முன்னால் போட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் ரோடு ரொம்ப மோசம், ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது. நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தண்ணி எங்கேயுமாக இருக்குது. ஸ்கூல் வண்டி வர்ற வண்டி உள்ளே வரமாட்டேங்காங்க. இங்கேருந்து இந்த தண்ணியில் தான் சின்ன பிள்ளைங்க நடந்து போக வேண்டியிருக்கு. அது 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஏற வேண்டியிருக்கு. சைக்கிளில் போகிற குழந்தைகளுக்கும் ரொம்ப காலில் எல்லாத்துலேயும் சேர் ஆயிடுது. ரோட்டை பார்த்தாலே தெரியும். ரொம்ப அங்கே போனாலும் ஸ்கூல்லேயும் வைகிறாங்களா என்ன சேராக இருக்குது அப்படின்னு. ஆம்புலன்ஸு அவசரத்துக்கு உள்ளே வராது. ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்குது. நாங்கள் எல்லா இதுவும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு, எல்லா இதுவும் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே வழியாக நாங்கள் போய் மெயினில் போராட்டம் பண்ணுறது தான் மிகப்பெரிய போராட்டம் பண்ணணும். இல்லாட்டா தேர்தலை புறக்கணிச்சிடணும். இந்த 2ல் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கு. 11ல் போட்ட ரோடு இப்போ 15 வருஷமாக சாலை வசதியே இல்லை, குண்டும் குழியுமாக இருக்குது ரோடு. வருஷத்துக்கு 4 வீடு 5 வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். செங்கல் லோடு வர முடியலை, மண் லோடு வர முடியலை, சல்லி ஏற்றி வர முடியலை, பள்ளி குழந்தைய காலேஜ் போக முடியலை, பள்ளிக்கூடம் போக முடியலை. 500 குடும்பம் இருக்குது. பூரா விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு தான் தொழில். மழை விடாமல் பெய்கிற மழை காலங்களில் எங்கிட்டு விவசாய நிலத்துக்கு கூலி வேலை பார்க்க கூட போக முடியல. ஜனங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு நாங்கள் வாழ்கிறோம். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் இந்த ஊரை காலி செஞ்சு போகிறத விட எங்களுக்கு வேறு வழியே இல்லை. உடனே இந்த தகவல் அறிஞ்சு உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.